السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم إنا نسألك إيمانا لا يرتد ونعيما لا ينفد وقرة عين لا تنقطع بفضلك ومنك وكرمك يا الله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை தேடியவனாக, அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் வேண்டியவனாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஹிதாயத்தை தௌஃபீக்கை வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம் உள்ளங்களிலே கோணல்கள், வழிகேடான சிந்தனைகள், சந்தேகங்கள், அல்லாஹுவின் மார்க்கத்தின் மீது வெறுப்புகள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. பரிசுத்தமான உறுதியான இணை வைத்தல் கலக்காத சந்தேகங்கள் ஊடுருவாத ஈமானை தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அல் ஜாமிஉ ஸஹீஹிலிருந்து அதன் இறுதி பகுதிகளில் ஒரு முக்கிய பகுதியாகிய கிதாபையும் சுன்னத்தையும், அல்லாஹுவின் வேதத்தையும் நபியின் சுன்னாவையும் பற்றி பிடிப்பது என்ற பாடத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகின்றோம். அதில் இன்று இன்ஷா அல்லாஹ் முக்கியமான பல செய்திகளை, ஹதீஸுகளை, நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று முதலாவதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை நாம் படிக்கின்றோம். உங்களுக்கு முன்பு பலமுறை நாம் கூறியிருக்கின்றோம், சஹாபாக்களின் கூற்றை ஹதீஸிலிருந்து பிரிக்க முடியாது, ஹதீஸை சஹாபாக்களிடமிருந்து பிரிக்க முடியாது, ஷரியத்திலிருந்து ஹதீஸை பிரிக்க முடியாது, ஷரியத்திலிருந்து சஹாபாக்களை பிரிக்க முடியாது. சரிங்களா? இப்போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்வது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, سمعت حذيفة يقول حدثنا رسول الله صلى الله عليه وسلم أن الأمانة نزلت من السماء في جذور قلوب الرجال ونزل القرآن فقرأوا القرآن وعلموا من السنة. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானத் இது வானத்திலிருந்து மக்களின், அதாவது உள்ளங்களின் ஆழத்திலே, வேர்களிலே இறங்கியது. அமானத் மக்களின் உள்ளங்களுடைய ஆழமான அந்த இடத்திலே, வேரிலே இறங்கியது. குர்ஆன் இறங்கியது. மக்கள் குர்ஆனை ஓதினார்கள், சுன்னத்தை தெரிந்து கொண்டார்கள். ஃபக்ரவுல் குர்ஆன் வஅலிமு மினஸ் சுன்னா. அப்ப இந்த ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்து என்ன ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் அன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜுதூரி குலூபிர் ரிஜால், அமானா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அமானா என்பதும் ஈமான் என்பதும் ஒரே வேர் சொல்லிலிருந்து வந்த வார்த்தை. அமீன யக்மனு, அதிலிருந்து தான். அதே போல அதனுடைய முத்தஅத்தி ஆகிய ஆமன யூமினு, ரெண்டுத்துக்கும் என்ன வேர் சொல் என்றால் அலிஃப் மீம் நூன், ஹம்ஸா மீம் நூன். அப்ப இந்த இடத்திலே அமானத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு சொன்னார்கள். ஈமான் உள்ளங்களின் ஆழத்திலே இறங்கியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது முதல் வஹீயை கூறினானோ, அதை நான் மக்களுக்கு எடுத்து சொன்னேனோ, மக்களுடைய உள்ளத்திலே ஈமான் வந்தது. என் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வந்தது. என்னை அவர்கள் ரசூலாக ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியாக ஏற்றுக்கொண்டார்கள்.
அதில் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை பிறந்தது. அதற்கு பிறகு குர்ஆன் இறங்கியது. அவர்களுக்கு அந்த இறக்கப்பட்ட வசனங்களிலும் எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கொண்டே சென்றார்கள். அதற்கு விளக்கமாக நான் சொன்ன சுன்னத்துகளை ஏற்றுக்கொண்டே சென்றார்கள். எந்த குழப்பமும் அவர்களுக்கு வரவில்லை. அப்ப இந்த செய்தியிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா என்ன ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் குர்ஆனிலே முரண்பாடுகளை காணுவாரோ அல்லது சுன்னாவிலே முரண்பாடுகளை காணுவாரோ அவருடைய ஈமானிலே முரண்பாடு, கோளாறு, பலவீனம், அழுக்கு இருக்கிறது என்று பொருள். ஏன்? ஈமான் இறங்க வேண்டிய உள்ளத்தின் ஆழத்திலே இறங்கி இருக்குமே ஆனால் அவருக்கு குர்ஆனிலும் முரண்பாடு தெரிந்திருக்காது, சுன்னாவிலும் முரண்பாடு தெரிந்திருக்காது. எப்படி இந்த உம்மத்தின் ஆரம்ப மக்களுக்கு இருந்ததோ, இந்த உம்மத்தின் ஆரம்ப மக்களுக்கு ஈமான் சரியாக இருந்ததால். ஏன்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட். நஸலத் ஃபீ ஜுதூரி குலூபிர் ரிஜால் ஃபகரவுல் குர்ஆன் வஅலிமு மினஸ் சுன்னah. புரியுதுங்களா? அப்ப குர்ஆனை அவர்கள் சஹாபாக்கள் கற்றுக்கொண்டதிலும் சுன்னாவை அறிந்து கொண்டதிலும் அவர்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இருக்கவில்லையே. காரணம் என்ன? ஈமான் உள்ளத்தின் ஆழத்திலே இறங்கி இருந்தது. அப்ப நமது உள்ளத்தின் ஆழத்திலும் ஈமான் இறங்கிவிடுமே ஆனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது நமக்கு சிரமமாகாது. இரண்டாவது, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து ஒரு நற்சான்று வழங்கப்படுகிறது நபி தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வானத்திலிருந்து இறங்கிய அந்த ஈமானானது சஹாபாக்களின் உள்ளத்தின் ஆழத்திலே, வேரிலே போய் இறங்கியது என்று. அப்படி இறங்கி அவர்கள் குர்ஆனை கற்று சுன்னாவை கற்று அமல் செய்தார்கள் என்று நபியே சான்று கொடுத்ததற்கு பிறகு அந்த சஹாபாக்கள் ஈமானை புரியவில்லை, இஸ்லாமை புரியவில்லை, தீனை புரியவில்லை, அல்லது தீனிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்வது நபியை மறுப்பது, நபியின் கூற்றிலே சந்தேகத்தை உண்டாக்குவது என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்ன செய்தி, அதாவது இந்த சஹீஹுல் புகாரியிலும் சரி இந்த பாடத்திலும் சரி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்ற தலைப்பு இருந்தாலும் சஹாபாக்களுடைய வார்த்தைகளையும் இங்கே இமாம் அவர்கள் பதிய வைத்துக் கொண்டே வருவார்கள். ஏனென்றால் சஹாபாக்களின் வார்த்தையிலிருந்து தீனை பிரித்து பார்க்க முடியாது, சுன்னாவை பிரித்து பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் அடுத்த செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள். இந்த கூற்று வேறு சில ஹதீஸ் நூல்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நிபந்தனையின்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு சனதால் மிக்க பலமாக இருக்கின்ற காரணத்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றாகவே இங்கே பதிவு செய்கிறார்கள், அஸராகவே, ஹதீஸ் மௌகூஃபாகவே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். பேச்சுகளில், செய்திகளில் மிக அழகான பேச்சு அல்லாஹ்வுடைய வேதமாகும். குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன். பேச்சுகளில் மிக அழகான பேச்சைத்தான் அல்லாஹ் வேதமாக உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் என்று. அப்ப குர்ஆன் மிக அழகான பேச்சு. எந்த விதத்தில் அழகானது? அல்லாஹ் எப்படி அழகானவனோ அது போன்று அல்லாஹுடைய இந்த பேச்சு அழகானது. அதனுடைய கருத்திலே அழகானது, அதனுடைய சொல் நயத்திலே அழகானது, அதனுடைய வாக்கிய அமைப்பிலே அழகானது. யாரும் அதை ஓதினாலும், ஓதவில்லை என்றாலும், கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் அதில் தன்னில் அழகானது. பிற பேச்சுகள் அப்படி கிடையாது. மக்கள் அதை ரசித்தால் தான் அதை அழகு என்று சொல்ல முடியும், மக்கள் அதை விரும்பி கேட்டால் தான் அழகு என்று சொல்ல முடியும். ஆனால் குர்ஆனை பொறுத்தவரை அப்படி அல்ல. இரண்டாவது, உலகத்தில் எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, எந்த கவியாக இருந்தாலும் சரி, அல்லது உரைநடையாக இருந்தாலும் சரி, 1, 2, 3, 4, 5 அதிகப்படியாக 100 முறை மக்கள் கேட்கலாம். ஆனால் அதற்கு மேல் அதை கேட்க மாட்டார்கள். ஒரு வாரம் 2 வாரத்திற்கு அதை பற்றி பேசப்படும், 3வது வாரம் மறந்து விடுவார்கள், அல்லது 1 மாதம் 2 மாதம் 3வது மாதத்திலே மறந்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹுடைய கலாம் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் அது புதிதாக இருக்கும், இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவை சிறு வயதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம்.
ஒரு ரக்காத்தில் ஓதும் பொழுது 4 ரக்காத்திலையும் ஓதும் போது புதுசு புதுசாக தான் ஓதி கொண்டிருக்கிறோம். இப்பத்தானே முந்தைய ரக்காத்தில் ஓதணும் என்ற நினைவு நாம் ஓதும் போதும் சரி அல்லது ஓதப்படுவதை கேட்கும் போதும் வந்ததே கிடையாது யாருக்கும். ஒவ்வொரு காரி ஓதும் போதும் ஒவ்வொரு விதமான இனிமையும் சுவையும் அதுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறதே தவிர குர்ஆனை ஓதுவதை கேட்பதிலோ அல்லது ஓதுவதிலோ யாருக்கும் எந்த விதத்திலும் சடைவு இதனால் வரை வந்ததே கிடையாது. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், இதைத்தான் சொல்கிறார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வேதத்தில் மிக அழகானது அல்லாஹ்வின் பேச்சுகளில் மிக அழகானது அல்லாஹ்வின் வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீ ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு மாதிரியும் படிச்சிருக்கிறாங்க. வ அஹ்ஸனல் ஹுதா என்றும் படிச்சிருக்கிறாங்க, வ அஹ்ஸனல் ஹதி என்றும் படித்திருக்கிறார்கள். அப்ப ஹதி என்றால் என்ன? கலாச்சாரம், வழிமுறை, நடைமுறை, பழக்க வழக்கங்கள். ஹுதா என்றால் நேரான வழி. அப்ப கலாச்சாரங்களில் மிக அழகான கலாச்சாரம், பழக்க வழக்கங்களிலே மிக அழகான பழக்க வழக்கம் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம். அப்ப இந்த விஷயத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கூற்றிலிருந்து நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய இபாதத்து சார்ந்த விஷயங்களுக்கும் நம்முடைய கலாச்சாரங்கள் சார்ந்த விஷயத்திற்கும் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயத்திற்கும் அனைத்திலும் முஸ்லிம்களுக்கு ஏற்றது, சிறந்தது, உகந்தது, மிக அழகியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம் தான். அதிலே நமக்கு நிறைவு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொன்னார்கள், இதை சொல்லவில்லை, இது குறித்து விளக்கம் கொடுத்தார்கள், இது குறித்து விளக்கம் கொடுக்கவில்லை என்ற திகைப்புக்கு ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை வேலை இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரத்தை, பழக்க வழக்கத்தை மிக உயர்ந்த ஒரு கலாச்சாரமாக ஈமான் கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே மிக கெட்டது இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த 3 விஷயங்களை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். பேச்சுகளில் மிக அழகானது அல்லாஹ்வுடைய வேதம், கலாச்சாரங்களிலே மிக அழகானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம், காரியங்களிலே மிக கெட்டது புதிதாக உருவாக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நிறைவு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அடிப்படைகளை எல்லாம் இதிலே நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே புதிய வணக்க வழிபாடுகளை உருவாக்குவதற்கு, புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த தேவையும் விட்டு வைக்கவில்லை. அப்ப யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்திலே புதிய வணக்க வழிபாடுகளை, புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குகிறார் என்றால் அவர் அல்லாஹ்விற்கு எடுத்துக் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர் கரெக்ஷன் செய்கிறார், திருத்தம் செய்கிறார். நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, அல்லது இந்த நன்மைகளை எல்லாம் நீங்க சொல்லாம போயிட்டீங்க, இப்ப நாங்க அதை செய்கிறோம் என்ற ஒரு கருத்து அவர் சொல்லாமலேயே அவருடைய செயலின் மூலமாக வந்துவிடும். இப்ப உதாரணத்திற்கு மக்களை பாருங்கள், அதான் சொல்றதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். அதே போல காமத்து சொல்லும் பொழுது, தொழுது முடிச்சவனே, இப்படி பார்த்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போவாங்க. ஏன்னு இப்படி செய்றீங்க, ஹதீஸ்ல இல்லையேன்னு கேட்டா ஸலவாத் சொல்றது தப்பா, கலிமா சொல்றது தப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது தப்பா என்று கேட்பார்கள். இப்போ பொதுவாக வந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை வைத்துக்கொண்டு எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே வணக்க வழிபாடுகளாக அறியப்பட்டு வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டதோ அதிலே கூடுதல் குறைவை செய்யக்கூடாது. இப்ப ஸலவாத்து சொல்றதுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லி யாராவது சுஜூதுல உட்கார்ந்து ஸலவாத் ஓத முடியுமா? தக்பீர் கட்டினதுக்கு பிறகு ஸலவாத் ஓதிக்கிட்டு இருக்க முடியுமா? ருக்குல போய் ஸலவாத் ஓத முடியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சிறப்பு நிறைய இருக்குது, உயர்ந்த வசனம் குர்ஆன்ல. அதை போய் சுஜூதுல ஓத முடியுமா? அதை போய் ருக்குல ஓத முடியுமா? அதை போய் அத்தஹியாத்துல ஓத முடியுமா? முடியாது. இப்படித்தான் முழு ஷரியத்துமே எது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அறியப்பட்டு வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டதோ அதில் எதையும் கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. இது நல்லது தானே, அது நல்லது தானே, அது செஞ்சா தப்பா, இது செஞ்சா தப்பா என்ற கேள்வியை கேட்கக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, உடனே கத்தம் ஃபாத்தியான்னு வைப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மரணம் ஏற்பட்டிருந்ததா இல்லையா? ஏற்பட்டிருந்தது. அவர்கள் மரணித்தவருக்கு என்ன செய்தார்கள்? தொழுகை நடத்தினார்கள், அவருக்காக வேண்டிய இஸ்திக்ஃபாருடைய துஆ செய்தார்கள், அவ்வளவுதான். அதை தவிர உள்ள அனைத்தும்
சடங்குகளும் அனாச்சாரங்களும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி நமது வாழ்க்கையில நீங்கள் எடுத்து சென்றால் உங்களுக்கு புரிய வரும். பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் எது ஏற்கனவே இஸ்லாமில இருந்து செய்யப்பட்டு கொண்டு வந்து வருகிறதோ அதுல கொண்டு வந்து புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி புகுத்துறது கூடாது. அப்ப இதைத்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. அப்ப இன்று சில பேர் வந்துட்டு எந்த சஹாபாக்கள் இதை நம்பி வைத்திருந்தார்கள், சொல்லாக நம்பி வைத்திருந்தார்கள், செயல்களிலே கொண்டு வந்தார்கள், இதை பிரச்சாரமாக செய்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கூஃபாவின் மஸ்ஜிதிற்குள் வரும் பொழுது சில மக்கள் அந்த மஸ்ஜிதின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார். உடனே எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அங்கே நின்று கொண்டு, மக்களே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம். ஒருவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நினைவூட்டுகிறார், நாங்கள் 100 முறை அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோபப்பட்டார்கள். உது மாசியக்கும் உது ஹதாயாக்கும், உங்கள் பாவங்களை நீங்கள் எண்ணி தௌபா கேட்டுக் கொண்டிருங்கள். இது என்ன ஒரு புதிய கலாச்சாரமாக இருக்கிறது? இதே ரசூலுல்லாஹ்வுடைய பாத்திரங்கள் இன்னும் உடையவில்லை, அவர்கள் போட்ட ஆடைகள் இன்னும் பழையதாகவில்லை, அதற்குள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட புதுமையா? எல்லாரும் ஓடுங்க, பள்ளியை விட்டு துரத்தி விட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல பாத்தீங்கன்னா ஷிர்கையை கொண்டாந்து பள்ளிவாசல வச்சுட்டாங்க. மௌலூத் இருக்குதா இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு ஷிர்கு. அதையே பள்ளிவாசல வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஈமான் இபாதத் என்ற பெயரில். யோசித்து பாருங்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் போட்டு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் மக்கள் செய்ய எண்ணிக்கொண்டு இருப்பதையே பிதஅத் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்களுக்கு சொல்லித் தரவில்லை, செய்து காட்டவில்லை என்று. அப்ப இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படி மார்க்கத்திலே பேணுதலாக இருந்த சஹாபாக்கள் மீதே இன்று ஒரு கூட்டம் அவர்கள் பிதஅத் செய்து விட்டார்கள். யாரு நமக்கு பிதஅத்துக்கு டெஃபினேஷன் விளக்கம் சொல்லி கொடுத்தார்களோ, பிதஅத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்தார்களோ, அந்த சஹாபாக்கள் மேலேயே இன்று பலர் பழி என்ன போடுகிறார்கள்? அவர்கள் பிதஅத் செய்து விட்டார்கள், அவர்கள் வேண்டுமென்றே ஹதீஸுக்கு மாற்றம் செய்தார்கள். ஏன் இதே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அந்த மக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டே இவர் வேணும்னு மாற்றம் பண்ணார். மஹாதல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ 7 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாங்க. இந்த 7 பேரிடத்திலிருந்து நீங்க குர்ஆனை படிக்கலாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று கொடுக்கிறார்கள். அதுல ஒருத்தங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத். எனது சுன்னத்தை அதிகம் தெரிந்தவர் என்று சொன்னார்கள். இஜ்திஹாதிலே ஏதாவது தவறு இருந்திருக்கலாம் என்று எண்ணுவதற்கு பதிலாக அவர் மீது என்ன பழி போடுகிறார்கள்? வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே இவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க 2 விஷயத்துக்கு நமக்கு மறுப்பு தெரியுது. ஒன்று என்ன? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்றிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி என்ன? நன்மை நன்மை என்று கூறிக்கொண்டு மார்க்கத்துக்குள்ளார சேர்த்துக்கிட்டே போறது இது சஹாபாக்களுடைய நிலைப்பாடு கிடையாது. இதை சஹாபாக்கள் மறுத்தார்கள், வெறுத்தார்கள். இரண்டாவது, பிதஅத்துகளை வெறுத்த சஹாபாக்களையே பிதஅத்து செய்தார்கள் என்று சொல்வதும் இது ஈமானுக்கு உகந்ததல்ல, இது இஸ்லாமுக்கு உகந்ததல்ல, முஸ்லிம்களுடைய பழக்கமாக நம்பிக்கையாக இது இருக்காது. அடுத்து அந்த பிரசங்கத்தை முடிக்கும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 6வது அத்தியாயத்தின் 134வது வசனத்தை சொன்னார்கள், இன்னமா துஅதுன லஆத்தின் வமா அன்தும் பிமுஜிஸீன். ஒவ்வொரு தடவை பிரசங்கத்தை முடிக்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வசனத்தை கூறி முடிப்பார்கள். அதிலே அப்போது சொன்னார்கள் 6வது அத்தியாயத்தின் 134வது வசனத்திலே, மக்களே, உங்களுக்கு எது எச்சரிக்கப்படுகிறதோ, எது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது கண்டிப்பாக வரத்தான் போகிறது. அதை நீங்கள் உங்களை விட்டு தட்டி கொள்ள முடியாது, அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம அறிய வருகிற விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் அழகிய சட்ட நூலாக நமக்கு குர்ஆன் இருக்கிறது, அழகிய சட்ட நூலாக நமக்கு ஹதீஸ் இருக்கிறது. எனவே இந்த இரண்டையும் மீறி புதிய சட்டங்களை, புதிய அம்சங்களை, புதிய வழிமுறைகளை தேடிக்கொள்வதற்கு முஸ்லிம்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்படி முஸ்லிம்கள் தேடிக்கொண்டால் அது மார்க்கத்தில் கெட்ட காரியங்களைத்தான் அவர்கள் நுழைக்கிறார்களே தவிர அது அழகிய காரியமாக ஆகாது. அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இங்கே ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை இமாம் புகாரி நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கின்றார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப
குர்ஆன் என்று சொல்லப்படும் போது அது குர்ஆனை மட்டும் குறிக்கும். குர்ஆன் என்று சொல்லப்பட்டால் அது குர்ஆனை மட்டும் குறிக்கும். பொதுவாக அல் கிதாப் என்று சொல்லப்பட்டாலோ அல்லது கிதாபுல்லா என்று சொல்லப்பட்டாலோ, நல்ல கவனமாக கேளுங்க, அல் குர்ஆன் என்று சொல்லப்பட்டால் குர்ஆனை மட்டும் குறிக்கும். வெறும் அல் கிதாப் என்றோ அல்லது கிதாபுல்லா என்று சொல்லப்பட்டாலோ அதற்கு பிறகு சுன்னா ஹதீஸ் என்ற வார்த்தை வரவில்லை என்றால் அந்த அல் கிதாப் என்ற வார்த்தை அல் ஹதீஸ் என்ற வார்த்தை குர்ஆனையும் உள்ளடக்கும், ஹதீஸையும் உள்ளடக்கும். புரிஞ்சா புரியலையா? இத்ரிஸ் என்ன புரிஞ்சு? எது? அதே போல கிதாபுல்லான்னு சொல்லப்பட்டாலும் சரிங்களா? அப்ப அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய புத்தகம் என்று வரும்போது அதற்குள் குர்ஆனும் வரும், ஹதீஸும் வரும். அப்ப இதிலிருந்து நம்ம நேற்று சொன்ன அந்த கருத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஹதீஸும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வஹி, வஹிய கைர மத்லூ. இப்போ பாருங்க, இதை நிறைய ஹதீஸுகளை கொண்டு இமாம் புகாரி இங்கேயும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, மற்ற இடங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இங்கே சுருக்கமா ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு வாலிபர் ஒரு கிராமத்தில் வேலைக்கு போறார். அப்போ அந்த ஒரு வீட்டில் வேலைக்கு சேரும் பொழுது ஒரு தகாத காரியம் அங்கே நடந்துருச்சு. அந்த வீட்டு ஓனர் வீட்டில் அவருடைய மனைவிக்கு இந்த வாலிபருக்கு இடையில ஒரு தகாத காரியம் நடந்துருச்சு. அப்போ அங்கே எங்கே போய் ஃபத்வா கேட்டப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபத்வா சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்போம் என்பதாக அந்த மனிதர் தனது மகனை அழைத்து கொண்டு நபியிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், சில பேர் இப்படி சொன்னாங்க, நான் சில அறிஞர்கள்ட்ட கேட்டேன், அவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், உங்கள் இருவருக்கும் மத்தியில் நான் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பேன், உங்கள் இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லிவிட்டு உமது மனைவியை கல்லறிந்து கொள்ள வேண்டும், இந்த திருமணமாகாத வாலிபனுக்கு 100 கசையடி கொடுத்து அவனை ஒரு வருடத்திற்கு வேறு ஒரு ஊருக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்ப்பு சொல்கிறார்கள். இப்ப இந்த தீர்ப்பு குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்கிற தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான். வஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதத்தின் மின்ஹுமா மிஅத ஜல்தத்தின், ஜினா செய்த ஆண் ஜினா செய்த பெண்ணுக்கு 100 அடி கொடுங்கள், கசையடி. அதான் குர்ஆன்ல இருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தீர்ப்பு வித்தியாசமா பிரித்து சொல்றாங்க. திருமணமான பெண்ணுக்கு ரஜ்மு சொல்றாங்க, கல்லெறிஞ்சு கொன்றுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். திருமணமாகாத இந்த பையனுக்கு கசையடியை சொல்கிறார்கள். ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்பதையும் சொல்கிறார்கள். இந்த ஒரு வருடம் நாடு கடத்தணும் என்பதும் குர்ஆன்ல இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? லஅக்தியன்ன பைனகுமா பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த ஹதீஸை தான் அங்கே தீர்ப்பாக மக்களுக்கு சொல்கிறார்கள். இதிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள், கிதாபுல்லாஹ் என்று பொதுவாக சொன்னால் அதில் ஹதீஸும் அடங்கும். ஒரு தடவை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தவறான அந்த அலங்காரங்கள் செய்யக்கூடிய பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சபித்திருக்கிறான் அப்படின்னு பயான்ல சொல்லிட்டாங்க. உடனே ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த செய்தியை கேட்ட உடனே நேரா வந்துட்டாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத். என்ன இப்னு மஸ்ஊத், நான் குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தரமா படிச்சு முடிச்சிருக்கிறேன், அப்படி எங்கேயும் அல்லாஹ் சபிச்சதா காணவே, நீங்க எப்படி அல்லாஹ் சபிச்சதா சொல்றீங்க என்பதாக கேட்ட உடனே, என்ன நீ படிக்கவில்லையா குர்ஆனிலே? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, ரசூல் கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், ரசூல் தடுத்ததை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தால் என்ன, அல்லாஹ் தடுத்தால் என்ன, ரெண்டு ஒண்ணுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தால் என்ன, அல்லாஹ் சபித்தால் என்ன, ரெண்டு ஒண்ணுதான் என்ற விளக்கத்தை அந்த பெண்மணிக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அப்ப ஏன் சொன்னா இந்த கிதாபுல்லான்னு வரும் பொழுது இந்த கிதாபுன்னு இருக்கு பாருங்க, இந்த வார்த்தைக்கு வேதம் என்ற பொருளும் இருக்கிறது, சட்டம் என்ற பொருளும் இருக்கிறது. கிதாபுக்கு
ரெண்டு அர்த்தம். ஒன்று எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லப்படும், எழுதப்பட்ட சட்டத்துக்கும் சொல்லப்படும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சூரா அல் பையினா ஓதும்போது ஃபீஹா குதுபுன் கையிமா, அந்த வேதத்திலே சுஹஃபுகள், சுஹஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, யத்லு சுஹஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, அந்த நபி பரிசுத்தமான ஏடுகளை படிக்கிறார், அதிலே நேரான சட்டங்கள் இருக்கின்றன. குத்துபுன் என்பது கிதாபுடைய பணி. அப்ப கிதாபுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய சட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வரும் பொழுது அதற்குள் குர்ஆனும் வரும், ஹதீஸும் வரும். அப்ப ஹதீஸை மறுத்தால் அவர் தீனை மறுத்தவராக ஆகுவார். ஹதீஸிலிருந்து குர்ஆனை பிரித்தால் அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை நிராகரிப்பவராக ஆகிவிடுவார். அடுத்து வாங்க. இப்ப அடுத்து இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை பின்பற்றுவதற்குண்டான முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் அழுத்தமான ஹதீஸுகளை நமக்கு பதிவு வைத்துக் கொண்டே செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் இந்த மார்க்கம், அவர்களை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வை அறிந்தோம், அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வின் சட்டங்களை அறிந்தோம், அவர்களின் மூலமாகத்தான் குர்ஆன் நமக்கு கிடைக்கப்பட்டது, அவர்களின் மூலமாகத்தான் குர்ஆனின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம். எனவே அவர்களை மறுத்துவிட்டு, அவர்களுடைய ஹதீஸை மறுத்துவிட்டு குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வது மிகப்பெரிய வழிகேட்டை உண்டாக்கிவிடும். அல்லது அவர்களுடைய ஹதீஸாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து குர்ஆனில் உள்ளதை மட்டும் ஹதீஸிலே ஏற்றுக்கொள்வோம், குர்ஆனில் இல்லாததை ஹதீஸிலே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாடும் தவறான நிலைப்பாடு. காரிஜியாக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் என்ன செஞ்சிச்சு? அநியாயக்கார கூட்டம். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடனையும் திருடியையும் கைகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கட்டு வரதா கையை வெட்டாங்க. இப்ப இந்த கூட்டம் என்ன செய்தது? சஹாபாக்களுடைய கடைசி காலத்துக்கு பின்ன உருவான இந்த கூட்டம் அல்லாஹ் தஆலா கையை வெட்டுன்னு சொல்லும் பொழுது அது எப்படி ரசூலுல்லாஹ் மணிக்கட்டை வெட்டினது அது தப்புன்னானோ மஆதல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்ன செஞ்சானோ அவர்களிலே ஒருவர் திருடினால் கம்கட்டு வரைக்கும் வெட்டிட்டானோ. புரியுதுங்களா இல்லையா? அப்ப அதே போல ரஜ்முடைய சட்டத்தை மறுத்தார்கள். ஜினா செஞ்சவங்க கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தா அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிற சட்டம் இருக்கா இல்லையா? அந்த சட்டம் குர்ஆன்ல கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்ட்ரா சொன்னது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். குர்ஆன்ல இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஏத்துப்போம், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம். அப்ப ஹதீஸே எதுக்கு? அப்ப நபி என்ற ஒருவரே எதற்கு இல்லை? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பின்னாடி உருவானார்கள். அதற்கெல்லாம் இங்கே மறுப்பு தெரிவித்து ரசூலிடமிருந்து சுன்னாவிலிருந்து நாம் குர்ஆனை பிரிக்கக்கூடாது, குர்ஆனை நாம் சுன்னாவிலிருந்து பிரிக்கக்கூடாது, சுன்னாவையும் ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஷரீஅத்து முழுமை பெறுகிறது என்பதற்குண்டான ஆதாரங்கள் அடுத்து அடுக்கிக்கிட்டே வராங்க. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பி, நேற்று ஓடினதுலேருந்து ரீசெட் பண்ணாமல் அப்படியே இருக்கு. 27 மணி நேரத்தில் 28வது மணி நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 28வது மணி நேரம் 28 நிமிஷமா? அப்படியா? சரி, ஓகே, கரெக்டாக ஓடிட்டு இருக்கா? கவனிங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, குல்லு உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னah, என் உம்மத்துல எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் அக்பர். இல்லாமன் அபா, மறுத்தவரை தவிர. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கானு யா ரசூலல்லாஹ் வமை யக்பா, அல்லாஹ்வின் தூதர், யார் உங்களை மறுக்க முடியும்? யார் தீன்ல உம்மத்துல வந்துட்டா அதுக்கப்புறமும் மறுப்பு இருக்குதா, குஃப்ர் இருக்குதான்னு கேட்டா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, எனக்கு யார் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார். வமன் அஸானி ஃபகத் அபா, எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் மறுக்கிறார். இப்ப மிகப்பெரிய எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் ஈமான் வராது. ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு குஃப்ரிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் ஈமான் உண்டு, ரசூலுல்லாஹ்விற்கு மாறு செய்தால் குஃப்ரு நிச்சயம்.
அப்ப சொர்க்கம் எல்லாரும் செல்வாங்க என் உம்மத்துல மறுத்தவரை தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் உங்களை மறுப்பார்கள்? ஆம், எனக்கு யார் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு இத்தாஅத் செய்து நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப சுன்னத்தை பின்பற்றாமல் சொர்க்கம் செல்ல முடியாது, ஹதீஸை நம்பாமல் சொர்க்கம் செல்ல முடியாது, ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. யார் ஹதீஸுகளை மறுக்கிறாரோ அவர் இஸ்லாமை மறுத்தவராக ஆகிவிடுவார். அடுத்த ஹதீஸ் பாருங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கின்றார்கள், மலக்குமார்கள் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. நபியே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்த மலக்கு யார் யாரு? ஒருவர் ஜிப்ரீல், ஒருவர் மீகாயில். ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தப்ப அவர்கள் தூங்குவதை பார்த்துவிட்டு ஒருவர் சொல்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது போயிடலாமான்னு சொல்லி. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இன்னல் ஐன நாஇமத்துன் வல் கல்ப யக்தான். இவங்க சாதாரண மனிதர் மாதிரி அல்ல, இவங்க ரசூல். புரியுதுங்களா? இவங்களுடைய கண்தான் தூங்கி கொண்டிருக்கிறது, உள்ளம் விழித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மனிதர்களை போன்று என்றால் அவர்களுக்கு வலி இருக்கும், அவர்களுக்கும் காய்ச்சல் இருக்கும், அவர்களுக்கும் பசி இருக்கும், அவர்களுக்கும் மனைவி மக்களுடைய தேவை இருக்கும். இதில் தான் அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஈமானிலே, தக்வாவிலே, அந்த ஆன்மா ரீதியான அந்த ஒரு ஆற்றலிலே, அந்த ஒரு குவாலிட்டியிலே அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் சமமாக மாட்டார்கள். ஏன் நபிமார்களும் அவர்களுக்கு சமமாக முடியாது. எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் இமாமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா சய்யிது உல்தி ஆதம், ஆதமுடைய எல்லா மக்களுக்கும் நான் தான் தலைவன், வலா ஃபஹர், அதை கூறுவதில் எனக்கு எந்த தற்பெருமையும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மனிதராக ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்திலே ஈமானிலும் தக்வாவிலும் ஆன்மாவின் அடிப்படையிலும் அவர்கள் உலக மக்களை விட உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு என்ற சில ஸ்பெஷல் குவாலிட்டி தன்மை இருக்கிறது என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக பலமான ஹதீஸ். ஏன்னா மற்றவங்க தூங்கும்போது அவ்வளவுதான், தூங்கிட்டாங்கன்னா எல்லாம் சேர்ந்து தூங்கிடும். ஆனா நபி தூங்கும்போது அவர்களது கண்தான் தூங்குமே தவிர உள்ளம் விழித்துக் கொண்டிருக்கும். எனவேதான் நபிமார்களுடைய கனவில் வருவதும் வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவில் கண்டதை அது சாதாரண கனவு எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல, அது வஹி. நபிமார்களுடைய கனவு வஹி என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அப்ப அந்த வந்தவங்க சொல்றாங்க, உங்களுடைய இந்த தோழருக்கு, அப்ப மலக்குமார்கள் நபியை தோழரா, இன்னலி சாஹிபிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த தோழருக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது, ஃபத்ரிபூ லஹு மஸலா, அந்த உதாரணத்தை அவருக்கு விளக்கி சொல்லுங்கள். அப்படியா? திரும்ப ஒருத்தர் சொல்றாரு, ஃபகால பஅதுஹும் இன்னஹு நாயிம் வகால பஅதுஹும் இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்ப யக்தான். தூங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. அடுத்தவர் சொல்றாரு, இல்லைங்க தூங்குது, கண்ணு தாங்க தூங்குது, உள்ளம் தூங்கலங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா? ஃபகாலு மஸலுஹு, அவருடைய உதாரணம் கமஸலி ரஜுலின் பனா தாரன் வஜஅல ஃபீஹா மக்துபத்தன் வபஅஸ தாஇயன் ஃபமன் அஜாப الداعي دخل الدار واكل من المأدبة ومن لم يجب الداعي لم يدخل الدار ولم يأكل من المأدبة. இவருக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டினார். வீடு கட்டி முடிச்ச உடனே விருந்து வச்சார். அந்த விருந்துக்கு மக்களை அழைத்து வருவதற்காக ஒரு அழைப்பாளரை அனுப்பினார். யாரெல்லாம் அந்த அழைப்பாளருடைய பேச்சை கேட்டாங்களோ அந்த வீட்டுக்குள்ளார வந்தாங்க, விருந்தை சாப்பிட்டாங்க. யார் அந்த அழைப்பாளருடைய பேச்சை கேட்கலையோ அவங்க வீட்டுக்குள்ளாரையும் வரல, விருந்தும் சாப்பிடல அப்படின்னு சொன்னா, அப்ப வந்தவர்ல ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். அப்படியா, விளக்கம் சொல்லணுமா, இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தங்க சொல்றாங்க, அதான் சொல்லிட்டோம்ங்க, கண்ணு தாங்க தூங்குது, கல்வி விழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். அப்ப ஃபகாலு, அதற்கு வந்த மலக்குகளை விளக்க சொல்றாங்க ஒருத்தங்க மற்றவங்களுக்கு. ஃபத்தாரு அல் ஜன்னா, கட்டப்பட்ட வீடு என்பது சொர்க்கம். வத்தாஇ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழைப்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் அத்தாஅ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மது நபிக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பாரோ ஃபகத் அத்தாஅ அல்லாஹ், அவர்தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். வமன் முஹம்மதன், யார் முஹம்மதுக்கு மாறு செய்தார்களோ ஃபகத் அஸல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டார். வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்கும் பைனன் நாஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்களுக்கு மத்தியிலே மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். மூமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார், காஃபிர்கள் யார் என்று பிரிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறார். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் மூமின்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் காஃபிர்கள், முனாஃபிக்குகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள், அவர்களின் கூற்றிலே சந்தேகப்பட்டவர்கள் முனாஃபிக்குகள். இப்ப அது அடுத்த ஹதீஸ்ல இன்னும் ரொம்ப தெளிவா விவரிக்கிறாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இதை அறிவிக்கிறாங்க. இது ஒரு சம்பவத்தை ஒட்டி நடக்குது. சூரிய கிரகணம் ஏற்பட்டப்ப நடந்த சம்பவத்தை ஒட்டி நடக்கும் பொழுது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரசங்கம் செய்கிறாங்க. அந்த பிரசங்கத்தில் சொல்றாங்க, நான் இந்த இடத்திலே இருக்கும்போது எனக்கு சொர்க்கம் நரகம் காண்பிக்கப்பட்டது. எனக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்தான், உங்களது கபரிலே உங்களுக்கு சோதனை நடக்கும். கேள்வி எனக்கு உங்களுக்கு உண்டு, கபரிலே உங்களுக்கு பெரிய ஒரு ஃபித்னா இருக்கிறது. அந்த ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று. எப்படி தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து தப்பிக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு மனுஷனை ரெண்டா பொளந்து நீ உயிராயிடுன்னு சொல்லுவான், அவன் உயிராயிட்டு போயிடுவான். இந்த கையில சொர்க்கத்தை காட்டுவான், இந்த கையில நரகத்தை காட்டுவான். வானத்தை பார்த்து மழை பொழின்னு சொன்னா கொட்டோன்னு கொட்டும், பூமியை பார்த்து விளைச்சலை கொண்டு வானா விளைச்சலா வந்துடும். இதை பார்த்துட்டு நீதான் ரப்புன்னு ஒரு கூட்டம் போயிடும். அப்ப இதை பார்த்து கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம் நீதான் உண்மையான தஜ்ஜால் என்று யார் சொல்றாங்களோ அவங்கள தூக்கி நரகத்துல போடுவான். ஆனா அந்த நரகமோ சொர்க்கமாக இருக்கும். அப்ப அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா அவ்வளவு பயங்கரமான ஃபித்னா. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையின் இறுதியிலும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி நமக்கு கட்டளையிட்டார்கள். ரப்பி இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த அறிவிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றமா இருக்குது. ஆனால் இந்த 4 விஷயங்களிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தொழுகையின் கடைசியிலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப இதை சொல்லிட்டு அப்ப எப்படி கபருல ஃபித்னா நடக்கும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஃபஅம்மல் முஃமின் அல்லது ஃபஅம்மல் முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா அல்லது முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சொன்னாங்க என்பதில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சந்தேகம். ஆகக்கூடி மூமின்னு சொன்னா முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னால் மூமின். அதான் ஈமானுடைய பாடத்தில் படிச்சாச்சு. இப்ப கபருல வச்சு கேள்வி கேட்கப்படும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அப்ப அந்த மனிதர் ஃபயகூல் முஹம்மதுன் قد جاءنا بالبينات فأجبناه وآمنا. மூமினை பொறுத்தவரை, முஸ்லிமை பொறுத்தவரை அந்த முஸ்லிம் வந்த மலக்குகளிடத்தில் சொல்வார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார், அவருடைய அந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் கொடுத்தோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று ஒரு மூமின் முஸ்லிம் பதில் சொல்வார். அப்ப வந்தவர்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க, நம் சாலிஹா, நீ ஒரு நல்லவன், நல்லவனாகவே நீ உறக்கம் கொள், துயில் கொண்டு கொண்டிரு. அலின்னா அன்னக மூகினுன், நீ உறுதியான யக்கீன் உடையவன் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம், நீ தூங்குன்னு சொல்லிடுவாங்க. வஅம்மல் முனாஃபிக் அவ் அல் முர்தாப், முனாஃபிக் நயவஞ்சகன் அல்லது சந்தேகம் கொண்டவன், இந்த 2 வார்த்தையில் எதை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்களோ அப்ப ரெண்டுமே கருத்து நெருக்கமானதான். முனாஃபிக் நயவஞ்சகம் கொண்டவன், சந்தேகம் கொண்டவன். அவன் மலக்குகள் கேட்கும்போது லா ஃபயகூலு லா அத்ரி, எனக்கு தெரியல. சமிஅத்து الناس يقولون شيئا فقلته, மக்கள் ஏதோ பேசிக்கிட்டாங்க, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அதுல உறுதி இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப மலக்குமார்கள் அவனுக்கு கடுமையான அந்த தண்டனையை கொடுப்பார்கள் என்று தொடர்ச்சியா வருது. இப்ப இதுல என்ன இங்க ஹதீஸ்ல நமக்கு இமாம் புகாரி பதிவு வைக்கிறார்கள், முஃமின் முஸ்லிம் என்பவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் அத்தாட்சிகள் என்று நம்பிக்கை கொண்டான், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவார். அப்ப அவங்க தான் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும். யாரு ரசூலுல்லாஹ்வுடைய வருகையிலோ அவர்கள் சொன்ன ஹதீஸிலோ சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அவர்கள் முனாஃபிக்குகள். அவங்க வேற எத்தனையோ அமல் செஞ்சிருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முனாஃபிக்குகள் 5 வேளை தொழுதாங்களா இல்லையா? மஸ்ஜித் நபவியில வந்து தொழுதாங்க. ஒரு தொழுகைக்கு 1000 தொழுகையின் நன்மை. ஜகாத்து கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜுக்கும் சென்றார்கள், ஜகாத்தும் கொடுத்தார்கள், நோன்பு வைத்தாங்க. ஆனா கபருல போனா அவர்களுடைய உள்ளத்திலே நபியின் கூற்றிலே சந்தேகம் இருந்த காரணத்தால் அவர்களால் பதில் சொல்ல முடியல. அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே வந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
அப்ப இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரித்து நாம் இந்த மார்க்கத்தை பார்க்க முடியாது. அவர்களுடைய ஹதீஸிலே சந்தேகம் கொண்டதற்கு பிறகு குர்ஆனை மட்டும் ரொம்ப பற்றி பிடிக்கிறோம், குர்ஆன் எங்களுக்கு உயிர், குர்ஆனை நாங்கள் அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா, எல்லாம் பொய். குர்ஆனை நீ பற்றி பிடிப்பவனாக இருந்தால் அந்த குர்ஆன் எந்த நபியை பின்பற்ற சொல்லுகிறதோ, ஃபத்தபிஊனி அத்தியூனி அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் குது மா ஆதாக்கும், அந்த நபி அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய நபியை நீ பின்பற்றி இருப்பாய். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எத்தனை வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யார் நபியின் சுன்னாவிலே சந்தேகம் கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் மூமினாக ஆக முடியாது. சரி, அடுத்து இப்போ உடனே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திரும்ப எங்க திரும்புறாங்க, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சஹாபாக்களின் பக்கம் திரும்புகிறார்கள், பிரிச்சு பார்க்க முடியாத. இப்ப பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நிகழ்வை இங்கே பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பெரிய சஹாபியுடைய நிகழ்வை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க? இதே உமரோட சம்பந்தப்பட்டது. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை பற்றி அபூபக்கர் ஒன்று செஞ்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவங்க செஞ்சிருப்பாங்க என்ற ஒரு நல்ல எண்ணத்தை, ஈமானை நாம் கொண்டு வர வேண்டும். வெறும் நல்ல எண்ணம் கிடையாது, அது ஈமான், அது ஷரியத்திலே கட்டுப்பாட்டு ஷரியத்திற்குள் உள்ள ஒன்று. அப்ப அந்த அடிப்படையில் உமரை பற்றி நமது ஈமான் எப்படி இருக்க வேண்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமது ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டாவது நிகழ்வை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நமது சிறப்பிற்குரிய ஸலஃபு ஸாலிஹீன் என்று சொல்லப்படுகின்ற தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் அபூபக்கருடைய சிறப்பை பற்றி பேசுவதையும் உமருடைய சிறப்பை பற்றி பேசுவதையும் அவர்களை பற்றி மக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதையும் தௌஹீதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோடு அதை செய்து வந்தோம் என்று. அல்லாஹ் அக்பர். புரியுதுங்களா இல்லையா? தௌஹீதுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் பேசுவோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அபூபக்கர் உமருடைய சிறப்புகளை நாங்கள் பேசுவோம், அதை பற்றி மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். கவனமா கேட்பீங்களா? இப்ப நான் கேட்டு சம்பவம் சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்போம் பாருங்க. உயைனா இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா இப்னு பத்ர், சரியா? உயைனா இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா இப்னு பத்ர், இவர் ஒருத்தருங்க, கொஞ்சம் முரட்டாள். இவர் வர்றார், யார்கிட்ட வர்றார் அப்படின்னு சொன்னா ஹுர் இப்னு கைஸ் இடத்துல வர்றார். ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிஸ்ன் இடத்துல, அதாவது தனது சகோதரனுடைய மகனிடத்துல வர்றார். ஏன்னு சொன்னா உயைனா இப்னு ஹிஸ்ன், உயைனா இப்னு ஹிஸ்ன் இங்க வந்து ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிஸ்ன். அப்ப கைஸும் ஹிஸ்னும் யாரு? சரி மன்னிக்கணும், ஹிஸ் இங்க பாருங்க, ஹுர்ரும் உயைனாவும் அண்ணன் தம்பி. புரிஞ்சா இல்லையா? அதாவது ஹிஸ்னுடைய மகன் உயைனா வர்றாரு. யார் வர்றா? ஹிஸ்னுடைய மகன் உயைனா வர்றாரு. யார்கிட்ட வர்றாரு அப்படின்னு சொன்னா ஹிஸ்னுடைய மகன் கைசுடைய மகன் ஹுர் இடத்துல வர்றாரு. ஹிஸ்னுடைய மகன் உயைனா வர்றாரு. யார் இடத்துல வர்றாரு? ஹிஸ்னுடைய மகன் கைசுடைய மகன் ஹுர் இடத்துல வர்றாரு. அப்ப யார்கிட்ட வர்றாரு? தன்ன மகன் இடத்துல வர்றாரு. புரியலையா? ஆமா, சரி புரியல, இது வரைக்கும் விளங்கிக்க போதும். இப்ப இந்த ஹுர் இப்னு கைஸ் என்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார். ஹுர் இப்னு கைஸ் என்பவர், இவர் யார் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய கடைசி காலத்தில் இவங்க பிறந்திருந்தாலும் நல்ல இல்மை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிமாக இருந்தார். அப்ப அறிவிக்கும் பொழுது என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, உமருடைய மஜ்லிஸில் உட்காருவதற்கு தகுதி பெற்றவர்கள் யாரு தெரியுமா? துட்டுக்காரங்க கிடையாது, குறைஷி பரம்பரை கிடையாது. வக்கானல் குர்ரா அஸ்ஹாப மஜ்லிஸி உமர வ முஷாவரத்திஹி, உமருடைய மஜ்லிஸில் உட்காரணும்னு சொன்னா அதுக்கு இல்மு உள்ளவங்களாக இருக்கணும். அவங்க வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, 15 வயசா இருந்தாலும் சரி, உமருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்துலாம் இல்மு இருந்துச்சுன்னு சொன்னா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே சில சஹாபாக்களுக்கு அப்படித்தான், பெரிய சஹாபாக்கள் என்னது சின்ன பையனை எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரே கேள்வியாக இருந்துச்சு. கேட்டு விட்டாங்க,
என்ன நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த சின்ன பையனை கொண்டாந்து பக்கத்தில், அப்படியா சொல்றீங்க சின்ன பையன்னு சொல்லிட்டு இருங்க ஒரு கேள்வியை கேட்குறேன், யார் பதில் சொல்கிறா பார்ப்போன்னு சொல்லி இதாஜா நஸ்ருல்லாவை ஓதி இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லாரும் அதான் விளக்கம் அப்படின்ட்டாங்க. அதில் இருக்கிறதா விளக்கம்னு சொல்லிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீ சொல்லுப்பா என்னப்பா விளக்கம்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை இந்த ஆயத்தை சுட்டி காட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இதுக்கு தான் நான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ இந்த ஹுர் இப்னு கைஸ் இடத்துல வந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் கேட்குறாரு, என் அண்ணன் மவனே இந்த அமீர் இருக்காருல்ல, அப்போ பாருங்க அது சொல்றதுல கூட ஒழுக்கம் இல்லை பாருங்க. அமீருல் முஃமினீன் எல்லாரும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு, இந்த அமீர்கிட்ட உனக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு பாரு நான் அவரை சந்திக்கிறதுக்கு அப்படிங்கிறாப்புல. அவர் சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை யார் அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிச்சுக்கிட்டு வராங்க. ஒய்னா அவருக்காக வேண்டி ஹுர் இப்னு கைஸ் போய் பர்மிஷன் கேட்குறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இந்த மாதிரி எங்கள் சாச்சா வந்திருக்கிறாரு, நீங்கள் உங்களை சந்திக்கணுங்கிறாரு, மஜ்லிஸுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன இருக்குது, சரிப்பா அதுவும் நமக்கு வேண்டிய ஒரு ஆலிமுடைய சாச்சாவாயிருச்சு வாங்கன்னு உள்ளார விட்ட உடனே நேராக வந்த மனுஷன் கொஞ்சம் கூட அதபுல்லாமல் எப்னல் கத்தாப் அப்படின்னாரு. எடுப்புல எல்லாரும் அமீருல் முஃமினீன்னு சொல்றதுக்கே பயந்து சொல்லிக்கிட்டு இருந்தா இவர் நேரா எப்படி சொன்னாரு, ஓ கத்தாபுடைய மகனே அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இது தப்பு, புரியுதுங்களா? பேச்சு இப்படி ஆரம்பிச்சுட்டு சலாமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. வல்லாஹி மா துஅத்தினல் ஜஸல் எங்களுக்குள்ள கொடையை நீ கொடுக்கறதும் கிடையாது. வமா தஹ்குமு பைனனா பில் அத்ல் நீதமா நீ எங்களுக்கு தீர்ப்பு செய்யறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஃபகதிப உமர் ஹத்தா ஹம்ம பி அன் யகஅ பிஹி. சும்மாவா இருக்கு சாதாரண வார்த்தையா? இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. காஃபிர்கள் கூட உமரை மாதிரி நீதம் செலுத்த முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வர்ற சொத்தெல்லாம் அப்படியே பங்கு வச்சு இவர் ஃபக்கீராகிட்டு இருக்கிறாரு. கனிமத்துல பங்கு இவருக்கு இருந்தும் கூட அதையும் கொடுத்து கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க உமர் அவர்கள் மரணிக்கும் போது கடன்காரராக மரணித்தார். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது கடனாளியா மூத்தா போய் தனது பிள்ளைங்களை கூப்பிட்டு எனது கடனை அதவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாங்கி நீங்க அடைக்கணும், பைத்துல் மால்ல இருந்து எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பஞ்சம், சாப்பிடவே இல்லையா அவங்க சரியான சாப்பாடு. ரொட்டி, காஞ்ச ரொட்டி, ஜெய்தூன் எண்ணெயை தொட்டு தான் சாப்பிட்டாங்க. ஜும்மா குத்துபாவுக்கு நின்னாங்கன்னா வயிறுலாம் கடமுடன்னு போடுற சத்தம் முன்னாடி உள்ள சப்பு வரைக்கும் கேட்கும். சில நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கர்கிரி அவுலா து கர்கிரி ஃபஇன்னி லா அஷ்பா ஹத்தா யஷ்பஅல் முஃமினூன். நீ என்ன வயிறு சத்தம் போடுறியா கடமுடுன்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட மாட்டேன் எதுவரை முஸ்லிம்கள் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார்களோ அதுவரை. அந்த அளவுக்கு பேணுதல் உள்ள ஒரு இமாம் இடத்துல போய், ஒரு ஹலீஃபாவிடத்துல போய் நீங்க நீதமா தீர்ப்பளிக்கிறது கிடையாது, எங்களுக்குள்ள கொடையை கொடுக்கறது கிடையாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பழி சொல்லது. அப்போ உமருடைய கோபம் வந்தா என்ன நடக்குமாங்க? பக்கத்துல யார் இருந்தா? அண்ணன் மகன் உட்கார்ந்து இருந்தார்ல, ஹுர் இப்னு கைஸ். அல்லாஹ் அக்பர். யா அமீருல் முஃமினீன், அல்லாஹ் தனது நபிக்கு சொன்னான், ஹுதில் அஃப் மன்னிப்பை பற்றி பிடிப்பீராக, வஅமுர் பில் உருஃப் நன்மையை ஏவுவீராக, வஆரித் அனில் ஜாஹிலீன் முட்டாள்களின் பேச்சுகளை புறக்கணித்து விடுவீராக. எனது இந்த சாச்சா மினல் ஜாஹில்ல உள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டின உடனே அல்லாஹ் தனது நபிக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கிறான்னு சொன்ன உடனேயே எந்திரிச்ச உமர் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஃபவல்லாஹி மா ஜாவஸஹா உமர். இந்த கூற்றை சொன்னதற்கு பிறகு அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை உமர். இந்த வசனத்தை மீறி எதையும் பேசவில்லை. வகான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ். உமர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் வேதத்தை ஆழமாக பின்பற்றக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வின் வேத சட்டம் என்றால் அதை மீறாதவராக இருந்தார். வகான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ். அரபி தெரிஞ்சவங்களுக்கு தாங்க இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியும், தமிழ்ல செய்ய முடியாது. வக்காஃப்னு சொன்னா அப்படியே ஸ்டாப், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாரு. ஒரு அடி என்ன, ஒரு நூல் அளவு கூட தாண்ட மாட்டாரு. அப்படிப்பட்டவர் தான் வக்காஃப்னு சொல்லப்படும். அப்ப இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாட்டை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய பாடத்தில் இங்கே இந்த சம்பவத்தை பதிவு செய்து என்ன சொல்கிறார்கள்? 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று,
சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை பின்பற்றினார்களோ, குர்ஆனுடைய வசனம் சொல்லப்பட்டுட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல வேற பேச்சே கிடையாது. ஷரியத் என்று வந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. தனது குலப்பெருமை, தனது ஆணவம், தனது பெருமை, தனது மதிப்பு, மரியாதை, கண்ணி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாங்க. இதை போன்றுதான் நாமும் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஒரு போதனை. இரண்டாவது என்ன? சஹாபாக்களின் மீது, அதிலும் குறிப்பாக அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாபின் மீது நமக்கு இருக்க வேண்டிய மதிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் குர்ஆனை பின்பற்றினார்களா? இவர்கள் இன்றைய காலத்தில் உள்ள சிலர் சொல்வதை போன்று மன இச்சையை பின்பற்றினார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் முழுமையாக குர்ஆனை தான் பின்பற்றினார்கள். சஹாபாக்கள் முழுமையாக ஷரியத்தை, ஹதீஸை தான் பின்பற்றினார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை பிரிப்பது என்று சொல்வது அது எதற்கு வேலை? இந்த மார்க்கத்தில் ஏதோ கடுபடு பண்ண போறாங்க, ஏதோ மன இச்சையை செய்ய போறாங்க, ஏதோ ஒரு புதிய வழிமுறையை கொண்டு போக போகிறார்கள். எப்ப சஹாபாக்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அதுக்கப்புறமா எந்த ஃபத்வாவை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. ராத்திரி ஒரு மீட்டிங் போட்டு காலையில ஒரு ஃபத்வா, ஜக்காத்து வாழ்க்கையில் ஒரு தடவை, ஆமா ஜக்காத்து வாழ்க்கையில் ஒரு பூம்பு தலையாட்டு பாருங்க. நம்ம ஊர்ல எப்படி தலையாட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாலும் ஒன்றும் புரியாது. ராத்திரி மசூரா நடந்து காலையில ஜக்காத்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் முடிஞ்சு போச்சு. முர்த்தத்தை கொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு. குர்ஆன்ல எழுத்து, ஆமா குர்ஆன்ல எழுத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். புகாரில முரண்பாடு இருக்கு, ஆமா புகாரில முரண்பாடு இருக்கு. முஸ்லிம்ல முரண்பாடு இருக்கு, ஆமா முஸ்லிம்ல முரண்பாடு இருக்கு. சஹாபாக்கள் அரபி, ஆமா அரபி தெரியாது. என்ன இது மார்க்கமாகி போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி என்ன சொன்னாலும் கடைசியில அங்க என்ன ராத்திரி முடிவெடுக்கப்படுதோ அதுதான் காலையில மார்க்கம். இனி அடுத்து 3 வேளை தொழுகையா போனாலும் ஆச்சரியம் கிடையாதுங்க. இன்னும் என்னென்ன மாற்றம் வந்தாலும் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா டோட்டலா எது அந்த பாதுகாப்பு சுவரா இருந்துச்சு அதை உடைச்சாச்சு. அதை உடைச்சதுக்கு பிறகு இனி அங்க அவங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ, இவரோ அல்லது இவருக்கு பின்னாடி இவர் இறந்து போனா இன்னொருத்தரோ, அதுக்குண்டான வழியை அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார். பாதுகாக்கணும். அப்ப இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ இன்றைக்கு நடக்கக்கூடிய ஃபித்னாவுக்காக வேண்டிய இந்த பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுற மாதிரி இருக்கு பாருங்க. இதை படிக்கும்போது நமக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது? ஏன்னா 2 தரப்பு ஃபித்னா இருக்குது. ஆனா ஒரு தரப்பு ஃபித்னாவை மட்டும்தான் நம்ம இன்றைக்கு உங்களுக்கு அதிகமா சொல்லிக்கிட்டே வரோம். ஒரு ஃபித்னா என்ன? மார்க்குங்கிற பேர்ல பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, கண்மூடித்தனமான மௌட்டிகமான சடங்குகளை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க, அதுவும் பயங்கரமா கண்டிக்க வேண்டியது என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பொதுவா இங்க வந்திருக்கிற யாருமே அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் கிடையாது. ஆனா நமக்கு மத்தியில குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல இந்த சிந்தனை நம்ம கேட்டாலும் கேட்காட்டி வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? திரும்ப திரும்ப ஏன்னா குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வுடைய கிருபையில் அதில் உள்ளபடி பின்பற்றக்கூடிய நம்மளை பார்த்து ஷிர்க் பண்ணிட்டோங்கிறாங்க. நம்ம பின்னாடி தொழுவ கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இவர் சூனிய சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸை ஏத்துக்கிட்டாரா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹதீஸை ஏத்துக்காம வேற எதை ஏத்துக்கிறது? ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு எதை ஏற்பது? அப்ப அந்த ஹதீஸை இவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதனால இவங்க எல்லாம் முஷ்ரிக்கா போயிட்டாங்க. எப்ப அந்த ஹதீஸை ஏத்துக்கிட்ட இமாம் புகாரிட்ட தானப்பா நீ ஹதீஸ் எடுக்கிற? அது புகாரிக்கு நாங்க சொன்ன கருத்து தெரியாத காலத்தில் அவர் எழுதிட்டாரு. அவர் எங்க காலத்துல வாழ்ந்து அவருக்கு நாங்க இந்த கருத்தை சொன்னதுக்கு பிறகும் அவர் அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருந்தாருன்னா நாங்க அவர் ஹதீஸை எடுத்துக்க மாட்டோம். என்னடா ஏதாவது அறிவா பேசுறீங்களா? ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்துப்படி ஒரு லாஜிக்கா வருதா? அப்படியே ரிவேர்ஸ்ல போகணும் மார்க்கம். எப்படி மார்க்கம் எங்க இருந்து வருது? அங்க இருந்தானே ஆரம்பமானுச்சு. அங்க இருந்து ஆரம்பமா இங்க வந்துகிட்டு இருந்தா இங்க இருந்து மார்க்கத்தை ஆரம்பிச்சு அங்க கொண்டு போறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல? சஹாபாக்கிட்ட எது இருந்துச்சோ அதை ஏத்துக்கணும், அதான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது. தாபீன்கிட்ட எது இருந்துச்சோ அதான் ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க சஹாபாக்கள் இருந்து மார்க்கத்தை படிச்சாங்க, அவங்கள்ட்ட இருந்து உள்ளது தானே அதை பதிவு பண்ணாங்க. இந்த புகாரிய எத்தனை பேர்னு உரசி பார்த்தாங்க? ஒரு ஆள் 2 பேரா? அவருடைய மாணவர் இமாம் முஸ்லிம் உரசி பார்த்தாரு, அவருடைய மாணவர் திருமதி உரசி பார்த்தாரு, ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்ற அஹ்மது இஸ்ஹாக் இப்னு ராகவி எல்லாரும் உரசி பார்த்தாங்க, எல்லாரும் சேர்ந்து சான்று கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் இது யாருங்க? ஒருத்தர் எங்கேயோ தெரியாம அறிவிக்கிறாரு கிடையாது. எல்லாரும் படிக்கிற ஹதீஸ், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் இல்ல. அவங்களுக்குலாம் இந்த ஹதீஸ புரியல. அவங்களுக்கு இது குர்ஆனோட முரண்படுங்கிறது விளங்காம போச்சு அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பயங்கரமான வார்த்தைன்னு சொல்லி இந்த வார்த்தை இருக்குது, சாதாரணமான வார்த்தை இல்லை அது.
அதாவது தீனுடைய விளக்கத்திலேயே அவங்களை குறை கூறிட்டா அடுத்து இனி நம்ம சொல்ற விளக்கம் தான். அப்ப இது எவ்வளவு பயங்கரமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் திரும்ப திரும்ப நமக்கு, அதாவது தலைப்பும் கருத்தும் பொதுவாக இருந்தாலும் இன்று அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவிலே இருக்கிறோம் என்ற காரணத்தினால் நம்மள யாராவது நம்முடைய உறவினர்கள் யாராச்சும் ஒருத்தங்க அந்த கருத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தினால கவலையினால சொல்றேனே தவிர மற்றபடி தனிப்பட்ட மனிதர்களையோ தனிப்பட்ட கூட்டத்தையும் நம்ம எதுக்கணுங்கிறத மறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த கூட்டத்தினுடைய செயல்பாட்டை பற்றியோ அவங்களுடைய தனிப்பட்ட எந்த கருத்தையும் பற்றியுமே நம்ம இங்கே விமர்சனம் பண்ணல. எது ஈமானோடு தீனோடு தொடர்பு படுதோ அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வெளியில போய் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை சீர்திருத்தவும் நம்மளை சீர்திருத்தவும் அல்லாஹ்வே போதுமானவன். சரி, இப்போ திரும்ப உள்ளார போறோம். எங்க போறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இன்னொரு 10 நிமிஷம், 55 இருக்குது. ஏன்னா இன்னைக்கு முடிக்கணும், இன்னும் 2 பக்கம் 1.5 பக்கம் பாக்கி இருக்கு. இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லல, அவங்க செஞ்சாலும் நம்ம செய்திருந்துங்க. செஞ்சதுக்கு பிறகு நான் இதை செய்தேன், நீங்களெல்லாம் இதை செய்யுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லாட்டியும் பரவாயில்லை. ஆனா இதை நான் செஞ்சேன், இது எனக்கு மட்டும்தான் உங்களுக்கு இல்லைன்னு தடுத்தாலே தவிர. புரிஞ்சுச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா நம்ம எல்லாரும் செஞ்சிடணும், அவங்க செய்து விட்டாலும் நம்ம எல்லாரும் செஞ்சிடணும். ஆனா இது எனக்கு மட்டும் விசேஷமானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டாலே தவிர. அதுக்கு எழுதுறாங்க பாருங்க ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, அரே நபி தங்கத்தில் மோதிரம் செஞ்சிருக்கிறாங்களா? எல்லாரும் ஆளுக்கால தங்கத்தில் மோதிரம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், நான் தங்க மோதிரம் செய்தேன், ஆனால் நான் அதை இப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன், இனிமேல் நான் அதை போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதாங்க. இனிமேல் நான் அதை போட மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்கெல்லாம் கலட்டிடுங்க, நீங்கெல்லாம் போடாதீங்கன்னு கூட அங்கே சொல்லலை. எல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டுருச்சுட்டாங்க. எடுத்து பாக்கெட்டில் கூட போட்டுக்கலாம், நம்ம எல்லாரும் தான் போட்டுப்பான். இப்படித்தான் ஒரு சஹாபி மோதிரம் போட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கவே இல்லை. இப்படி திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல? நீ மோதிரம் போட்டுக்கல, இந்த தங்க மோதிரத்தை ரசூலுல்லாஹ் போடுறதை விட்டுட்டாங்க, தூக்கி விட்டுறிஞ்சார். அவ்வளோதான், வெளியில விட்டுறிஞ்சுட்டார். அப்போ சொன்னாங்க, ஏன் அதை எடுத்து வித்துட்டு நீ ஏதாச்சும் பயன்படுத்திக்கலாமே? அல்லது அவ்வளவுதாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கலையா முடிஞ்சு போச்சு. இது எந்த அளவு இத்திபா பாருங்க. அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் பிடிக்காத ஒரு செயலை தான் செய்ததற்கு பிறகு இனி போய் நான் அதில் போய் ஆகுமானது தானே, பரவாயில்லை தானே நான் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுதாங்க இத்திபா. சரி, இப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் இமாம் புகாரி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரஹிமஹுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்தை செஞ்சாங்க, சஹாபாக்கெல்லாம் செஞ்சாங்க. நான் அணிய மாட்டேன்னு தூக்கி போட்டாங்க, எல்லாரும் தூக்கி போட்டாங்க. நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லவும் இல்லை, நீங்கள் தூக்கி போடுங்கள்னு சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை வைத்து அவர்கள் பின்பற்றினார்கள். அப்ப இதிலிருந்து எதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்த செயல் தனக்கு மட்டும் சொந்தமானது என்ற விதிவிலக்கை ஏற்படுத்தவில்லையோ அவை அனைத்திலும் நபி அவர்கள் செய்ததையும் நாம் செய்ய வேண்டும். வாட் இத்ரிஸ் என்ன சொன்ன? இப்ப சொல்லுங்க. இப்ப சொன்னது மட்டும் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸெப்ஷன் செஞ்சிருந்தாலே தவிர, விதிவிலக்கு செஞ்சிருந்தாலே தவிர, இந்த செயல் எனக்கு மட்டும்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் அந்த செயலை நம்ம செஞ்சிடக்கூடாது. சரியா? நம்ம 4 கல்யாணம் தான் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் 14 கல்யாணம் பண்ணாங்களேன்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். புரிஞ்சா? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. இஃப்தார் செய்யாமலே நோன்பு வைப்பாங்க, சஹர் செய்யாமலே நோன்பு வைப்பாங்க, 2 நாள் 3 நாள் மொத்தமாக நோன்பு வைப்பாங்க. நமக்கு தடுத்துட்டாங்க, நீங்க வைக்காதீங்க, உங்களுக்கு முடியாது, எனக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான், எனக்கு அல்லாஹ் தண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அதே போல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் விசேஷமான ஒன்று. அடுத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரொம்ப ஆழமான இன்னொரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அது சம்பந்தமா ஒரு 2-3 விஷயம் வரும். மார்க்கத்தில் தெரிஞ்சா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லணும், தெரியலையா தெரியலன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? ஒன்று தெளிவாக படிச்சிருக்கணும், கற்றிருக்கணும், ஆதாரத்தோட அதை அறிஞ்சு வச்சிருக்கணும், அப்பதான் ஃபத்வா கொடுக்கணும். சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம பேசாமல் இருப்போம், அல்லது இருக்கிற ஆளுமே பேசாமல் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் அது இப்படி தாங்க அப்படிம்பார். நிறைய நடந்து சொல்கிறேன்.
என்னங்க இப்படித்தானே சொல்றீங்களே, எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா, ஆலிம் கேட்டீங்க, அப்படித்தானங்க இருக்கணும், வேற எப்படி இருக்க முடியும்? எப்படி அப்படித்தானே இருக்க முடியும், வேற எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னங்க இது தீனா? இது என்னது? வீட்டில் உள்ள கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதா இது? ஒன்று இப்படி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு குரானில் என்ன படிச்சிருக்கிறீங்க, ஹதீஸில் என்ன படிச்சிருக்கிறீங்க, ஏதாவது சட்ட நூலில் இப்படி பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன, இதுக்கு போய் என்னங்க தேடுறது? இப்படித்தானே இருக்கணும். அல்லாஹ் அக்பர். அப்போ அதுக்கு தான் இங்கே மதிப்பு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அப்போ இது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு நீண்ட சம்பவம். இதை மட்டுமே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம சொல்லணும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தில் நடந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க, உம்ராவை முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னா யாராவது உம்ராவை முடிச்சாங்களா? முடிக்கல. எல்லா சஹாபாக்கள் சார்பா உமர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்ட்டையும் கேள்வி கேட்டாங்க, அபூபக்கர்ட்டையும் கேள்வி கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்த சமயத்தில் உமரோட தான் இருக்கிறாங்க. எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? அறிவை யோசிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல அப்படித்தான் வருது, தெளிவா வருது. எது தவறோ அவங்களே தவறுன்னு சொல்றதுக்கு பிறகு தெளிவா நம்ம அதை தவறுன்னு புரிஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க? நம்ம சத்தியத்தில் இருக்கோம், நம்ம நபி ஹக்கில் இருக்கிறாங்க, நம்ம மௌத்தா போனாலும் சொர்க்கத்துக்கு போறோம், அவங்க மௌத்தா போனா நரகத்துக்கு போறாங்க, பொய்யில இருக்கிறாங்க. நம்ம பக்கம் அல்லாஹ் இருக்கிறான், நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் இந்த காஃபிர்களுக்கு? போட்டு பார்த்துருவோம் ஒரு கையை அப்படின்னு யாருமே இஹ்ராம அவிழ்க்காம போரை சந்தித்து ஆக வேண்டும் நிற்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போர் செய்யக்கூடாது என்ற கட்டளை வந்துருச்சு. ஆனால் அல்லாஹ்வின் கட்டளைங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்றாங்க, இன்னி ரசூலுல்லாஹ் லஸ்து அஸீஹி, நான் அல்லாஹ்வுடைய தூதன், அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அபூபக்கர் எங்கேயோ இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாங்க, அங்க போய் கேட்டாலும் அபூபக்கர் இதுதான் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வின் தூதர், அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார், அவரை பற்றி பிடித்துக் கொள் உமரேன்னு சொல்லி. இது என்னடா அது? இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்றாங்க, அந்த பக்கம் அபூபக்கர் இப்படித்தான் சொல்றாங்க. ஆனா யாருமே இஹ்ராம அவிழ்க்கிறதுக்கு தயாரே கிடையாதுங்க. அப்ப கடைசியில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யோசனையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிப்படையில் செஞ்ச உடனே எல்லா சஹாபாக்களும் பிடிச்சி மண்டை தோலையே பிக்கிற மாதிரி, கீறி எடுக்கிற மாதிரி அவங்கவுங்க ஒருத்தங்க மற்றவங்களுக்கு தலையை சரிச்சாங்க, குர்பானியை கொடுத்தாங்க, சம்பவம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய அறிவு என்ன சொன்னுச்சு? நம்ம இந்த இடத்துல இறங்கி போறது நமக்கு தோல்வின்னு சொல்லி. மார்க்கம் என்ன சொன்னது? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த இடத்துல நீங்க இறங்கி போறது உங்களுக்கு மகத்தான வெற்றின்னு சொல்லுச்சு. இந்த இடத்துல நீங்கள் பணிந்து போனது, நீங்கள் விட்டு கொடுத்தது மகத்தான வெற்றி என்று மார்க்கம் சொன்னது. அதுக்காண்டி தனி சூறாவையே சூரத்துல் ஃபத்ஹ் அல்லாஹ் இறக்கினான். அப்ப இதுதான் சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மக்களே இத்தஹிமூ ரய்யக்கும் அலா தீனிக்கும், உங்கள் தீனுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் அறிவை பேசாதீங்க. தீனுக்கு மாத்தமா நீங்க லாஜிக்கை யோசிக்காதீர்கள். லகத் ரஅய்துனி யௌம அபீ ஜந்தலின், அந்த அபூ ஜந்தலுடைய நாள், அதாவது ஹுதைபியா ஒப்பந்தம். ஏன்னா அபூ ஜந்தல் வராரா இல்லையா? வந்தப்ப அவர் கடைசியில் ஒப்படைக்கும் பொழுது அவர் ஓடி போயிடாரு. அதுக்கு யௌமு அபீ ஜந்தல் என்றும் அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு சொல்லப்படும். அந்த நாளிலே நான் என்னை பார்த்திருக்கிறேன். லவ் அஸ்ததீஉ அன் அருத்த அம்ர ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி லரதத்துஹு, ரசூலுல்லாஹ்வுடைய காரியத்தை, கட்டளையை அங்கே நான் மீற நினைத்திருந்தால் மீறி இருக்கலாம். என் அறிவு சொல்லுச்சு மீற சொல்லி. வமா வதஅனா சுயூஃபுனா அலா அவாத்திகினா இல்லா இலா அம்ரின் யுஃதிஉனா இல்லா அஸ்ஹல்னா பினா இலா அம்ரின் நஅரிஃபுஹு கைர ஹாதல் அம்ர், நாங்க வாளை தொங்க விட்டு கொண்டிருந்தோம் ஒரு முடிவு இன்னைக்கு பார்த்துடலான்னு சொல்லி, ஆனா முடிவோ வேற ஒன்றாக ஆனது. புரியுதுங்களா? அப்ப மார்க்கத்துல கொண்டு போய் அறிவை புகுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு முன்னாடி போய் நீங்க அறிவை கொண்டு தீர்மானிக்காதீர்கள். ஹதீஸ் இப்படி சொன்னுச்சுன்னா இப்படித்தான், ரசூலா இப்படி செய்யுங்கன்னா அவதான் செய்யணும், அதுக்கு மேல அது ஏன் இப்படி செய்யணும், அப்படி செஞ்சா நமக்கு பிரச்சனையாச்சு, இப்படி செஞ்சா நமக்கு இங்கே இடிக்குதே அங்கே இடிக்குதே, அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. இப்படித்தான் நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த அபூ ஜந்தலுடைய அந்த நாளிலே, ஹுதைபியாவின் நாளிலே
யோசிச்சோம், ஆனா பின்னாடி தான் நாங்கள் அதை நினைத்து வருத்தப்பட்டோம். எனவே இத்தஹிமூரக்கும் மார்க்க விஷயத்துல லாஜிக்க யோசிக்காதீங்க, அதில் எப்போதும் சந்தேகமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். தீனு தான் ஹக்கானது, நமது அறிவு பலவீனமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூற்றை உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, ரொம்ப பிரபல்யமான கூற்று. சொல்கிறார்கள், லவ் கான தீனு பிர்ரஇ, மார்க்கம் அறிவின் அடிப்படையிலே அமைந்திருக்குமேனால், அதாவது நம்ம யோசிக்கிற அறிவு, அதுக்குன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான மார்க்கம் நினைச்சிடாதீங்க. நம்ம விளங்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலே மார்க்கம் அமையப்பட்டிருக்க வேண்டும் என்றால் லகான அஸ்வலுல் குஃபி அவுலா பில் மஸ்ஹி பின் அலாஹு. இப்ப நீங்க காலுக்கு சாக்ஸோ தோல் மோஜாவோ போட்டிருந்தீங்கன்னு சொன்னா மஸ்ஹ் செய்யும்போது எங்க மஸ்ஹ் செய்வீங்க? காலுக்கு மேல மஸ்ஹ் செய்வீங்க. அப்ப அறிவின்படி பார்த்தா கீழே மஸ்ஹ் செய்யணும். ஏன்னா கீழே தானே தூசி பட்டிருக்கும், அப்ப கீழே துடைக்கணும்னு இருந்திருக்கும். ஆனா மார்க்கம் சொல்லுது மேல தடவுன்னு சொல்லி. அப்ப மார்க்கம் நமது அறிவிற்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று இருந்திருக்குமே, ஆனால் மோஜாவின் கீழுக்கு நாம் மஸ்ஹ் செய்திருக்க வேண்டும், மேலே அல்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எது தீனோ அதை தான் நம்ம பேசணும். இஷ்டத்துக்கு அறிவலாம், நம்ம இஷ்டத்துக்கு அப்படித்தான் இருக்கணும், அப்படி இருக்கலாம் அல்லவா, அப்படித்தானே என்றெல்லாம் பேசக்கூடாது. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்திருக்கிறார்கள். அவங்க தங்களது அறிவை கொண்டு யூகத்தை கொண்டு பேசியது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே வஹி இறக்கப்படாத ஒரு விஷயத்தை பற்றி கேட்கப்படுமானால் லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அல்லது அவர்கள் மீது வஹி இறங்குகிற வரை அவர்கள் பதில் பேச மாட்டார்கள், அமைதியா இருந்துருவாங்க. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை அடுத்து பதிவு செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தை பதிவு செய்யும் போது 4வது அத்தியாயத்தின் 105வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், நபியே, சத்தியத்தை கொண்டுள்ள வேதத்தை உமக்கு கொடுத்திருக்கிறோம். எதற்காக? மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக. எதை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும்? பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கொண்டு, அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்து கொடுத்ததை கொண்டு, அல்லாஹ் உங்களுக்கு போதித்ததை கொண்டு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒன்று அல்லாஹ் போதித்தது குர்ஆன்ல இருக்கணும், அல்லது சுன்னால இருக்கணும். அப்படி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது யூகத்தை கொண்டு அவர்கள் தீர்ப்பு செய்ததில்லை. அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். தெரியலன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது யூதர்கள் சேர்ந்து, யா அபுல் காசிம், வாங்க ஒரு கேள்வி கேட்கணும், இந்த ரூஹை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே பேசல, கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தை இறக்குனா, வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அதுக்கு என்ன நீங்க விளக்கம் சொல்றது? குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, அது என் இறைவனின் கட்டளை என்று சொல்லி செல்லுங்கள், முடிஞ்சு அவ்வளவுதான். இரண்டாவது இதுல என்ன தெரிகிறது? எல்லா கேள்விக்கும் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சில விஷயங்களை நம்ப வேண்டும், நம்ப வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வே நபிக்கு சொல்லும் பொழுது நீங்க அல்லாஹ்வுடைய வேலைன்னு சொல்லிருங்க இத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு நம்ம பதில் சொல்லலைன்னா நம்மளை பலவீனமா நினைச்சிருவானே, நம்ம இஸ்லாத்தை சாதாரணமா எடை போட்டுருவானே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, விளங்கினது விளங்காது, எதுக்காவது ஒரு லாஜிக்கை சொல்ல வேண்டியது, கடைசியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு மார்க்கத்துடைய ஆதாரத்தை உடைக்க வேண்டியது தேவையா உனக்கு? தௌஹீதை பற்றி முதலிலே பேசு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பேசு, நம்பிக்கைக்கு அவரை அழை. பிற பேர் இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா, அந்த நான் முஸ்லிம் தாவா ப்ரோக்ராம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுல அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவர் அப்படியே அறிவான ஆதாரம் சொல்லுமா. நீங்க எங்க தாடி வைக்கிறீங்க? அதாவது தாடி வைப்பதாவது ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்கும், அதாவது தாடி வைப்பதாவது சேவக்கோழிக்கு கொண்டை இருக்கும். தேவையான உனக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சாங்க, தாடி வைக்கணும், முடிஞ்சிட்டு போயிடு. ஆண்மையிலுக்கு தோகை இருக்கும். என்ன லாஜிக் இது? இருந்துட்டு போது நம்ம எங்க வைக்கிறோம்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்க நபி வைத்தார்கள் நாங்கள் வைப்போம், எங்க நபி வைக்க சொன்னார்கள் நாங்கள் வைப்போம். அதான் சட்டம், முடிஞ்சு போச்சு. ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்குதா, ஆண்மையிலுக்கு தோகை இருக்குதா, சேவக்கோழிக்கு கொண்டை இருக்குதா? என்னங்க இது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். கடைசியில இப்படி லாஜிக்னு போயிட்டு லாஜிக் உள்ள விஷயத்தை மட்டும்தான் அவங்க ஏத்து, லாஜிக் இல்லாத விஷயமெல்லாம் அறிவுக்கே முரண்படுது, குர்ஆனுக்கே முரண்படுதுன்னு தூக்கி போட்டே இருக்காங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல சகோதரர்களே. சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரூஹை பற்றி கேட்கப்பட்ட போது அல்லாஹ் என்ன இருக்கிறார்? நபியே அவர்கள் கேட்கிறார்கள், சொல்லுங்கள், அது அல்லாஹ்வின் கட்டளையிலே உள்ளது. அடுத்து ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க பாருங்க, சீக்கிரமா போய்டும், இன்னும் 2-3 ஹதீஸ் தான். ஜாபிர் இப்னு அப்துல்லா சொல்கிறார்கள், நான்
படுத்த படுக்கையா படுத்துட்டேன். அப்ப ஆனா அதுக்கு பின்னாடி ஹயாத்தா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த படுத்த படுக்கை எப்படி இருந்துச்சு? இதுலயே மௌத்தா போயிருவோமான்னு இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே நோய் விசாரிக்க, நலம் விசாரிக்க வந்தார்கள். கூட அபூபக்கரும் இருந்தாங்க. மயக்கம் வருது, திரும்ப எந்திரிக்கிற, மயக்கம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளு செஞ்சுட்டு தன்னுடைய உளுவுடைய தண்ணீரை தன் மீது தெளித்தார்கள். எனக்கு தெளிவு வந்துச்சு, எனக்கு விழிப்பு வந்துச்சு. அப்ப கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் காசு நிறைய கொடுத்துருக்கிறானே, செல்வம் கொடுத்துருக்கிறானே, நான் அந்த செல்வத்தை எப்படி பங்கு வைக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லலங்க. ஃபமா அஜாபனி பிஷைஇன், எந்த பதிலுமே சொல்லல, பேசாம இருந்தாங்க. ஹத்தா நஸலத் ஆயத்துல் மீராஸ், சூரா அன்-நிசாவுடைய அநேகமா 14வது வசனமா இருக்கும். அந்த மீராசுடைய 12 அல்லது 14 இருக்கும். மீராசுடைய வசனம் ஒரு பக்கத்துல உள்ள அப்படியே யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த முழு வசனத்தை அல்லாஹ் இறக்குனான். புரிஞ்சுட்டா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அப்படியா பங்கு வைக்கணுமா? சரி, அம்மாக்கு கொஞ்சம் கொடுத்துக்க, அத்தாக்கு கொஞ்சம் கொடுத்துக்க, கொஞ்சம் மனைவிக்கு கொஞ்சம் கொடுத்துக்க, பிள்ளை சொன்னாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. இது விஷயத்திலே தனக்கு இதற்கு முன்னால் அல்லாஹ்வின் கட்டளை அது குர்ஆனிலே ஓதப்பட்டதாகவோ அல்லது ஓதப்படாத வஹியாகவோ இல்லாத காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கியதற்கு பிறகு அந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அடுத்துங்க, இந்த ஹதீஸுக்கு பிறகு அடுத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முக்கியமான 3 ஹதீஸுகளை நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன ஹதீஸ் தான், ஆனா இந்த 3லும் என்ன சொல்ல வருகிறார்கள்? அப்ப குர்ஆனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டோம், ஹதீஸுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டோம். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றிய ஒரு கூட்டம் இந்த உம்மத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சஹாபாக்களிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பார்கள். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முகீரா இப்னு ஷுஅபா அறிவிக்கின்றார்கள், எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் லாஹிரீன், அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உயர்வாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது யாரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? யார் இந்த தீனை சரியாக பின்பற்றுகிறார்களோ. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பட்டமும் அப்படித்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தின் 143வது வசனத்திலே, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, நீதமான, நேர்மையான, கண்ணியமான ஒரு உம்மத்தாக நாம் உங்களை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறங்கும் போது இது நேரடியாக யாரை பார்த்து இறக்கப்பட்டது? சஹாபாக்களை பார்த்து இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த வழியிலே வரக்கூடிய நம்மையும் எடுத்துக்கொள்ளும். ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது, சஹாபாக்கள் இதுல சரியா ஃபிட் ஆக மாட்டாங்க, நம்ம தான் கரெக்டா ஃபிட் ஆகும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜமாஅத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஜமாத்னா யாருங்க? ஊர்ல இருக்கிற ஜமாத்தா, நாட்டில் இருக்கிற ஜமாத்தா? வஹும் அஹ்லுல் இல்மி, யார் இந்த குர்ஆன் சுன்னாவை நபியின் வழியிலே, நபித்தோழர்களின் வழியிலே கற்றார்களோ அந்த அஹ்லுல் இல்மி தான் ஜமாத். அவங்க ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி. புரியுதா? அப்ப இந்த ஜமாஅத் என்ற பெயருக்கு முழுமையான தகுதி உடையவர்கள் யாரு? சஹாபாக்கள். ஏன்னா அவர்களுக்கு மத்தியிலே கொள்கை விஷயத்திலும் மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களிலும் 2 கருத்துகள், முரண்பட்ட பிரிவுகள் இருக்கவே இல்லை. அப்ப சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றுவதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக ஆகுவோம். அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நூஹ் நபியை கொண்டு வருவான். என்ன நூஹ் நபியை மக்களுக்கு எடுத்து சொன்னீங்களா? ஆமா அல்லாஹ் நான் சொன்னேன். அப்ப உங்களுடைய உம்மத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி, என்ன நூஹ் நபி வந்தாங்களா? உங்களுக்கு சொன்னாங்களா? யா அல்லாஹ், நபியா? நூஹா? மா ஜஅனா மின் நதீர், யாருமே எங்களுக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க. என்னது, நூஹே உங்க கூட்டம் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எனக்கு சாட்சி இருக்கிறாங்க. யார் சாட்சி? முஹம்மதும் முஹம்மதுடைய உம்மத்தும், முஹம்மதுடைய உம்மத்தும் எங்களுக்கு சாட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை கொண்டு வரப்படும், நீங்கள் பிறகு சாட்சி சொல்வீர்கள் என்று சொல்லிட்டு, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, நாம் உங்களை நடுநிலையான நீதமான உம்மத்தாக ஆக்கினோம், நீங்கள் மக்களுக்கு சாட்சி சொல்வதற்காக ரசூல் உங்களுக்கு சாட்சி சொல்வார்.
அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது இதுதான். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன அத்தனை சொல் செயல்களையும் அங்கீகாரங்களையும் சுன்னாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி சஹாபாக்கள் ஏற்றார்களோ, புரிந்தார்களோ, வாழ்க்கையில் பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையில் நாம் அதை பின்பற்ற வேண்டும். இதுக்கு தான் மன்ஹஜு ஸலஃப்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சலஃப் மன்ஹஜ்னா என்ன? சலஃப் என்றால் சஹாபாக்களை குறிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பது, அந்த அடிப்படையில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? அப்ப இதை இந்த அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பித்அத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு, அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு, மன இச்சைகளிலிருந்து பாதுகாப்பு, மார்க்கத்திலே சந்தேகம் வருவதிலிருந்தும் அறிவின் அடிப்படையிலே குழப்பத்திற்கு ஆளாவதிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து பாதுகாப்பு, அனாச்சாரங்களிலிருந்து பாதுகாப்பு, அதே போல அறிவின் பெயரால் மார்க்கத்திலே குழப்பம் ஏற்படுவதிலிருந்தும், மன இச்சையின் அடிப்படையிலே மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை நுழைப்பதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. இந்த அடிப்படையை விட்டு போனா இந்த மூணுல ஏதாவது ஒரு சாக்கடையில சிக்கிதான் ஆகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நாங்க சலஃபி அப்படியும் பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? அப்படி யாரும் நமது உலமாக்கள் செஞ்சது கிடையாது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், அதுக்கே இமாம் புகாரியை எடுத்துக்கொள்ளுங்களேன். சலஃபில மிகப்பெரிய சலஃபி யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். மன்ஹஜ் சலஃபை சஹாபாக்களின் அந்த வழியில் தான் மார்க்கத்தை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதுல மிக மூத்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டா யார் வருவாங்க? இமாம் புகாரி வருவார்கள். இமாம் புகாரியின் ஆசிரியர்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் வருவார்கள். அவங்க யாராவது எதுக்கு எடுத்தாலும் நான் சலஃபினா யார் தெரியுமா? அப்படி பெருமை அடித்துக்கொண்டும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப நடுநிலையான நீதமான ஒரு வழியிலே செல்ல வேண்டும். மக்களை குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்க வேண்டும். அந்த அழைக்கும் பொழுது நமது மன இச்சையை புகுத்தி விடக்கூடாது, நமது அறிவை புகுத்தி விடக்கூடாது, சடங்கு சம்பிரதாயங்களை கலந்து விடக்கூடாது. அதற்குத்தான் சஹாபாக்களின் வழியின் அடிப்படையிலே நாம் மார்க்கத்தை பின்பற்றுவோம் வாருங்கள் என்று நாம் அழைக்க வேண்டும். அப்படி பின்பற்றினா அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரே தீனா போயிடும். அப்படி இல்லை, ஏத்துக்கு மாத்தமா தராசுரிய தட்டு மேலையும் கீழையும் கவுற மாதிரி பஹ்ரைன்ல ஒரு தீனுனா இந்தியாவில் ஒரு தீனா இருக்கும், இந்தியாவில் ஒரு தீனுனா பக்கத்துல பாகிஸ்தான்ல ஒரு தீனா இருக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்பவும் சுருக்கமா சுருக்கி இந்த குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற இந்த பகுதியை சஹீஹ் புகாரியிலிருந்து பார்த்திருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் உங்களது நினைவுக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள். அதை உங்களது குடும்பத்தார்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல உம்மத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஈமானிலே நயவஞ்சகமோ சந்தேகமோ குழப்பமோ ஏற்படுவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே அழுது பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களை கோணலாக்கி விடாது. எங்களுக்கு உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை தந்தருள்வாயாக. இன்னக அன்தல் வஹாப், நீதான் மகா கருணையாளன். யா அல்லாஹ், பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய இறை அச்சத்தையும், சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய யக்கீனையும், சொர்க்கத்திலே சேர்க்கக்கூடிய அமலையும், சோதனைகளை இலகுவாக்கக்கூடிய யக்கீனையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.